ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வினிகரியல் கல்ச்சர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஃப்ரீயாக வினிகரியல் ஸ்டார்டர் கல்ச்சர் கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வினிகரியல் அப்படின்றது ஒரு சின்ன சைஸில் இருக்க ஒரு பூச்சின்னு கூட சொல்லலாம். இதை நம்ம சின்ன சைஸில் இருக்க ஃபிஷ்ஷோட குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். முக்கியமாக பீட்டா ஃபிஷ் குட்டிங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இதை நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ தான் மேக்ஸிமம் ப்ரைஸை காப்பாற்ற முடியும். சரி வாங்க, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் ஆப்பிள் சைடர் வினிகர், ஒரு ஆப்பிள், அப்புறம் இதோட ஸ்டார்டர் கல்ச்சர் இருந்தால் போதும். வீட்டில் பழைய சரக்கு பாட்டில் எதுவும் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படியே இல்லைன்னா பக்கத்தில் எதுவும் கைலாங்கடை இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா ஒன்று கொடுப்பாங்க. ஒரு பெரிய பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படியே ஆப்பிளும் வீட்டிலே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெளியில் அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருக்கும், அதில் ஒன்று சுட்டுட்டு வந்துடுங்க. இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ப்ரைஸ் 180 ரூபா சொல்லுவாங்க. பட் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 130 ரூபாய்க்கே கிடைக்கும். நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஃபைனலாக இதோட ஸ்டார்டர் கல்ச்சர் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே கிடைச்சாலும் 100 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க. கொரியர் சார்ஜோட உங்களுக்கு 200 ரூபாய்க்கு மேலே செலவாயிடும். ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரப்போகிறேன். இது கிவ்அவே மாதிரிலாம் கிடையாதுங்க, கேட்குற எல்லாருக்குமே கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டுட்டு வினிகர் இல்லைன்னா கமெண்ட் போட்டு விடுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட் நீங்கள் எடுத்து வச்சுருக்க கண்ணாடி பாட்டிலில் பாதிக்கு பாதி வாட்டரும் ஆப்பிள் சைடர் வினிகர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் கொஞ்சம் ஸ்டார்டர் கல்ச்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆப்பிளில் தோலை சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு கட்டிடுங்க. அப்போ தான் கொசு எதுவும் உள்ளே போய் முட்டை போடாமல் இருக்கும். இப்போ இதை அலைக்க அப்படியே எடுத்துகிட்டு போய் சன்லைட் படாத இடத்துல வச்சுருங்க. 1 வீக் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இப்படி தாங்க இருக்கும். எவ்வளோ கல்ச்சர் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் டைரெக்டாக எடுத்து அப்படியே ஃபீட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நைலான் பஞ்சை எடுத்து ஒரு நூலில் கட்டிக்கோங்க. அதை கொஞ்சம் லூஸாக டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பொறுமையாக வாட்டரை ஃபில் பண்ணி ஒரு 30 நிமிஷம் வச்சுருங்க. மட்டும் ஆக்சிஜனுக்காக மேலே வரும். அது அப்படியே பில்லர் இல்லைன்னா சிரிஞ்சில் எடுத்து நீங்கள் ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். மறக்காமல் வேலை முடிஞ்சதும் கிளாத்தை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் கிராஷ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஆஃப்டர் 1 வீக் ஆப்பிள்லாம் இந்த மாதிரி கீழே வந்துடும். இந்த ஆப்பிள்லாம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈல்ஸ்னால் ஆப்பிளில் தான் ஃபுட்டாக எடுத்துக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஏர் மோட்டர் இல்லாமல் ஆர்டிமியா எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது, அதை எப்படி ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.